அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா? என்ன உண்மை தானே? ஹீரோயினுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லையா சார்? அவர் பண்ணார். அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சார். அதில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார் எங்களுக்கு. காலையில் ராத்திரி தூங்கும்போதே செல்வமணி அப்படின்னு தான் தூங்குவார், எந்திரிக்கும் போது செல்வமணி தான் எந்திரிப்பார். அப்படி தானே சம்பத்து? இல்லையா பாஸ்கர்? வரலையா? அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த எலெக்ஷன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. போட்டிகள் இல்லாமையே தலைவராக என்னடா இது போட்டி இல்லாமையே தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு செல்வமணி அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா செல்வமணி அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகத்திற்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 4 பேர் ஏதாச்சும் குறை சொன்னாலும் அதை பற்றி நாகரிகமாக அதை பற்றியே கண்டுக்காமல் நம்ம சினிமாவுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோன்றதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுகிற அன்பு தம்பி எங்கள் சங்க தலைவர். அவர் நிற்கிறனொன்னே யாரும் எதிர்த்து நிற்கலை. அவர் கூட நாங்கள் நிற்கும்போது எங்களையும் யாரும் எதிர்த்து நிற்கலை. மேபி நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு நான் என்றென்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த மரியாதையை நாங்கள் காப்பாற்றுவோம் உங்களுடைய ஆதரவோடு. நாங்கள் வந்த உடனே இன்றைக்கி கூட ஒரு டைரக்டர் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதி கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் திரு ஹரி அவர்கள். அவருக்கு நான் தான் சொல்கிறேன், வந்த உடனே எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இப்போது என்பதை உங்களுக்கு நன்றியோடு தெரிவித்து, காலையில் இயக்குனர் ரவி அவர்கள் ஃபோன் செய்து, ஆனால் இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதியாக நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்போது, நான் இப்போ காரில் வரும்போது தான் சொன்னார். ஸோ எல்லாம் இந்த அன்பு உள்ளங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அந்த இயக்குனர் அரியவர்களுக்கு வாழ்த்துவதோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களை வழி நடத்தி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விக்ரமன் இருக்கார் பாருங்கள், அவர் ஒரு டைப்பான ஆள். அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க பாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதாவது நம்ம சங்கம் அப்படி இருக்கணும் அப்படின்றதில் அது எங்களையெல்லாம் முன்னிறுத்தி அவர் இந்த ஒட்டுமொத்த அணிக்கும் ஆதரவாக நின்று தலைமை தாங்கிய திரு அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஏன்னா இந்த சங்கத்தின் ஒரு பிம்பமாகவே அவர் இருக்கிறார். என்னென்ன சங்கத்தில் நடக்குது, என்னென்ன நல்லது பண்ணுறாங்க, உடனே ஃபோன் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களான்னு அப்பப்போ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற சங்கத்தில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லைங்கிறதுக்காக இல்லை, இன்னும் நம்ம சங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆன்மா நமது திரு விக்ரமன் அவர்களுடைய மனம். அந்த மனதிற்கு நம்ம அரங்கு நிறைந்த கைத்தட்டலை வழங்குவோம். ஏன்னா அவர் தான் வழி நடத்தினார். நன்றி திரு விக்ரமன் சார். அதைத் தொடர்ந்து இப்போ எல்லோரும் பதவியேற்பு விழா ஆரம்பிக்க போகிறதுனால அனைவரையும் வருக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செய்திகளை அழகாக வடிவமைத்து, எந்த விதமான இந்த கல்மிஷமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வம்பு வழக்குகளை எங்கள் மேலே இல்லாமல் அழகாக எங்களை பற்றி ப்ரொஜெக்ட் செய்து, மற்ற சங்கங்களுக்கு ஒரு உதாரணமான சங்கமாக இந்த சங்கம் திகழ்வதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்று பத்திரிகையாளர்களை நான் மனமுவந்து பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யூனியன் எல்லா யூனியனும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். செல்வமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அப்பா பொறுமையிலும் பொறுமை, அப்படி ஒரு பொறுமையான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள், அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா யார் பார்க்க மாட்டார், கேட்டு இது பண்ணுவார். அது எங்கள் யூனியனை சமாளித்த ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் செல்வமணி சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்.
ரொம்ப அந்த ஒரு 8 மாதம் அவர்கிட்ட நான் டெய்லி பேசியிருக்கேன். சார் எப்படி சார் உங்களோட பொறுமைன்னு. எல்லாத்துலேயும் ஈஸியாக எடுக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக யாருமே நிற்க முடியல. அதே மாதிரி ஆர்கே உதயகுமார் சார், அவர் படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பேரரசு சார், எல்லாம் இங்கே இருக்கிறவங்க, எல்லா மேடையில் இருக்கிற அமர்ந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதெல்லாம் நம்ம குடும்பம், நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களோட பதவி ஏற்பு விழாவில் வந்து நான் சொன்னேன், எங்கள் யூனியனுக்கு 25 சீட்டு காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போதும் செல்வமணி சார் இம்மிடியட்டாக கேட்டார், மாஸ்டர் எங்கள் பெப்சி ஆட்களுக்கும் 24 கிராஃப்ட்டுக்கும் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே நான் ஜனவரி பார்க்கலாம், ஆனால் அவரே ஃபோன் பண்ணி போய் இதுக்கு நான் கண்டிப்பாக சத்யபாமா மரியா மேம்க்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செல்வமணி சார் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, கண்டிப்பாக தரேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் கேளுங்க சார், ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். யூகே விசாக்காக ஒரு 11:30 அப்பாயின்மெண்ட், அதுக்கு தான் ஓடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஹெல்ப் இருந்தாலும் பெப்சி என்கிட்ட கேட்கலாம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு மனதாக வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டி இருந்து அதிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவர்கள் இங்கே திளைத்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியிலிருந்து ஒரு அபூர்வமான ஒரு மகிழ்ச்சியில் நான் திளைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினன். ஆனால் நான் ஓட்டு போடல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஆனால் போட்டிருந்தாலும் யாருக்கு போட்டிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த உறவு 40 ஆண்டு கால உறவு எங்களுக்குள். நானும் ஆர்வி உதயகுமார் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தோம். அவர் இயக்குனர் பிரிவில் படித்து கொண்டிருந்தால் நான் நடிப்பில் படித்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்கே வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பேருக்கும் இங்கே இருக்கு. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஒன்றா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் என்னுடைய காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு பொன்னாடை போத்தலாமா இல்லை பூங்கொத்து கொடுக்கலாம்னா, பூங்கொத்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் குப்பை தொட்டிக்கு போயிடும். சால்வை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுசுழற்சி செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த விஷயம்ன்றதுனால எங்கள் தனியடி நடிகர் சங்கத்தின் வாழ்த்துக்களாக ஒரு புத்தக வடிவில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் 2026-29 நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும்
இணை துணை இயக்குனர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரையுலகிலே இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இயக்குனர் சங்கத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் சொல்லனா இன்பம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் தான் பூரித்து புலகாய்ந்து அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அத்தனை திரைத்துறை சார்ந்த சங்கங்களிலும் நடக்க வேண்டும். நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும், மிக மிக சிறப்பாக இருக்கும். செல்லுமணியை திரையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் பிரித்து பார்ப்பதே இல்லை. அத்தனை பிரிவிலும் அவர்தான் தலைவர் என்று தான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உண்மையிலே சொல்லப்போனால் திரையுலகின் காவல் தெய்வம், காவலன் தம்பி ஆர்கே செல்லுமணி அவர்கள்தான். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அதில் முதல் நிலை மாணவனாக, மனிதராக முன்னிலைப்படுத்துவதில் அவருக்கு நிகரவர்தே. போராட பிறந்தவன், போர்க்குணம் மிகுந்தவன், வாயார வாழ்த்துகிறோம். போர்க்குணம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய போர்க்குணம் அல்ல. திரையுகளின் நன்மை கருதி அதில் விடாப்பிடியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்மையுள்ளவன் தான் தம்பி செல்லுமணி அவர்கள். ஆகவே அவர் காலம் இந்த திரையுலகுக்கு பொற்காலம். திரையுலகத்துடைய வெண்கற்ற குடையின் கீழ் அவர் இந்த திரையுலக ஆட்சி என்றென்றும் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வெற்றி பெற்றவர்களுக்கும், வாய்ப்பை இருக்கக்கூடியவர்களுக்கும் என் அன்பான மன நிறைவை சொல்லி வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமாவில் இருக்கிற சங்கங்கள்லேயே மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய சங்கம்னு சொன்னால் அதில் முதல் இடம் இயக்குனர் சங்கத்துக்கு தான். அது இன்னொரு சங்கத்தின் நிர்வாகி இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அதற்கான பாதையை மிக சரியாக அமைச்சு அதை கொண்டு சேர்த்தவர் நம்முடைய விக்ரமன் சார் அவர்கள். அந்த பாதையை மிக சிறப்பாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் செல்லுமணியும் உதயகுமாரும் பேரரசும் இது எல்லாருமே அதுவுமாக கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களால மட்டும் இல்லை, இருக்கிற உறுப்பினர்கள் உங்களுக்கும் அந்த பெருமை உண்டு. ஏன்னா அப்படி ஒரு ஒற்றுமை, இப்படி ஒரு அன்ன போஸ்ட் எலெக்ஷன். ஸோ அடுத்த எலெக்ஷன் அந்த ஈஸி கூட அன்ன போஸ்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அந்த ஒரு 4 பேர் யோசிச்சிருந்தாங்கன்னா அதுவும் நடந்திருக்காது. அதே மாதிரி இப்படி ஒரு இவ்வளவு தகுதியான திறமையான ஒரு அணி நிர்வாகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸே இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு, எத்தனை திறமையானவர்கள், கௌரவமானவர்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவ்வளோ இப்படி ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு அமைப்பே இருக்க முடியாது. அந்தளவுக்கு யாரும் ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர்ன்ற மாதிரி அத்தனை பேரும் போட்டி போட்டு கொண்டு வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளும் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கீங்க. அது அற்புதமாக இருக்குது. குறிப்பாக என் நண்பன் செல்வமணி ஒரு 40 ஆண்டு காலமாக என்னுடைய நட்பு இருந்தாலும் கூட முதல்ல அவர் டைரக்டர் ஆகும்போது செல்வமணியினுடைய பரிணாம வளர்ச்சி இப்படி நிற்கும் ஒரு இந்த சினிமாவை கையிலேருந்து நீ காக்கப் போகிறாய்ன்றது எங்களுக்குலாம் உண்மையாக அன்றைக்கி தோணலை. அது எவ்வளோ தானு சார் சொன்ன மாதிரி அது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா இப்படி ஒரு டெடிக்கேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கும் புரியல. ஏன்னா செல்வமணி எவ்வளோ ஷார்ட் டெம்பர், என்ன மூளை சூடுன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இத்தனாயிரம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இத்தனை பிரச்சனையை கேட்டு உட்கார்ந்து பேசி பொறுமையாக அவ்வளோ பேலன்சிங்காக பேசி தயாரிப்பாளர்களும் மன வருத்தப்படாமல், தொழிலாளருக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்படி ஒரு செயல்படக்கூடிய மெச்சூரிட்டிக்கு செல்லுமணி உண்மையாகவே ஒரு நண்பனாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. செல்லுமணி என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பணி அதாவது 100%, அதாவது 1% கூட சுயநலம் இல்லாத அப்பழுக்கற்ற சேவையை செல்லுமணி செய்துட்ருக்காருன்னா அதில் கண்டிப்பாக அந்த வார்த்தையில் மிகையே கிடையாது. ஏன்னா மொத்த கேரியரே ஸ்பெயில் பண்ணி செல்வா, கதை பண்ணுங்க, படம் பண்ணலான்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு உள்ளே வரவே முடியல அவரால். ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஆக்குப்பைடாக இருக்குது எல்லா விஷயமும். ஒரு விருந்தில் போய் சாப்பிட்ருக்கும்போது கூட சிவா அந்த பிரச்சனை அதை தான் பேசுகிறாரே தவிர அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான மனநிலை இல்லை. ஏன்னா அந்த சேவை அவருக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் போதை இல்லை, சேவையும் ஒரு போதை. அந்த போதையிலிருந்து அவர் மீளவே முடியாது. அந்தளவுக்கு வாழ்க்கையை அதோட அர்ப்பணிச்சிட்டாரு. இந்த அர்ப்பணிப்புக்காக கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு
அமைப்புகளுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு தலைவன் இப்படி கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தொழிற்சங்க வரலாற்றுலையும் இப்படி இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும், முன்விரோதம் இருக்கும், கோபதாபம் இருக்கும், எதுவுமே இல்லாமல் ஏன்னா ஒரு ஞானி மாதிரி கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கீங்க செல்வா. ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய நண்பன் உதயகுமார், நாங்கள் வந்து இந்த சினிமாவில் ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் 2 பேர் தான் சொல்லிக்கிறோம். 44-45 வருஷம் ஆச்சு. அவர் இன்ஸ்டியூட் முடித்து வெளியே வரும்போது ஒரு படத்தில் அவர் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி துவங்கிய நட்பு இன்றைக்கு வந்து இன்றும் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் சரி, தம்பி பேரரசும் சரி, 2 பேரும் எல்லா சின்ன சின்ன விழாக்களையும் கலந்துக்கிட்டு நல்ல சூடாக ஏதாவது பேசி விட்டு மறுநாள் மீடியா அட்ராக்ஷனை கொண்டு வந்து அந்த சின்ன படங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து உங்களுடைய சேவையை மிக பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு பொறுப்பில் இருக்கிறது முக்கியம் இல்லை, பொறுப்பில் எப்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை மிகச்சிறப்பாக நீங்கள் 2 பேர் செஞ்சிட்ருக்கீங்க. மீதி எல்லா ஆஃபீஸ் பேர் வாஸ் சார், ரவிக்குமார் சார், எழில் புட்படை சரண், இப்படி எல்லாருமே வந்து இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக வந்து இந்த சினிமா நல்லா வரணும்னா எல்லா அமைப்புகளும் உங்களைப் போல் நல்லா ஒரு தரமாகவும் ஒற்றுமையாக மாறணும். அது எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த சினிமாவுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயந்தான். இருந்தாலும் வந்து ஒரு 5-6 வருடமாக வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் யூனியனில் இருக்கிறதுனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாருடைய, சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களையெல்லாம் ஆளாக்கியிருக்கார். அவ்வளோ சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது, சிவா சார் எப்போவுமே ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்றைக்கி சூப்பராக சொன்னீங்க சார், உண்மைதான். ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளோ தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்குது. சரி, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆகிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா? என்ன உண்மை தானே? ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லையா சார்? அவர் பண்ணார். அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சார். வர்ற நம்ம அது ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற மாதிரி அது மாதிரி வரட்டுமே. என்ன இப்போ உங்களுக்கு ஒன்றும் பொறாமல் இல்லையே? நீங்கள் டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர். பாருங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே போகுது வண்டி. என்ன மூலச்சூடு கோபம். நான் வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்லுமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போகல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது, அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன். காலையில் மதியானம் 2 மணி கால் சீட்டு, அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா, திமிரில் நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோ வேணாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்லைன்னா போயிட்டார். அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்கே 23 யூனியனில் ராத்திரியில் எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஃபோன் வரலைன்னா தான் ஆச்சரியம் வந்துடும். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார் எங்களுக்கு. காலையில் ராத்திரி தூங்கும்போதே செல்வமணி அப்படின்னு தான் தூங்குவார், எந்திரிக்கும் போது செல்வமணி தான் எந்திரிப்பார். அப்படி தானே சம்பத்து இல்லையா? பாஸ்கர் வரலையா? அதே மாதிரி சாமிநாத் சாருக்கு தொந்தி வந்து 48 இருந்துச்சு, பொதுச் செயலாளராகி 42 ஆயிருக்கு. அடுத்ததில் அது 38 ஆயிரம். ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகரமான பிரச்சனையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் வந்து, நான் ஒரு சக கேமராமேனாக மாத்திரம் இல்லாமல் டைரக்டர்கள் யூனியனில் எல்லோரும் வைக்கிறது என்னென்னா, இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, இயக்குனர் சங்கத்தில் தான் இருக்குது. அப்படி எல்லா யூனியன்லேயும் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணப்படுது. இதை நீங்கள் மேலே வருத்தப்பட்டுக்கிடக்கூடாது. தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும் அதுக்கு மேலே அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இங்கே வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமாம் சார் நாங்கள் சேரலை, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல.
செயற்குழு இந்த நம்பியை விட்டிங்கன்னா போய் நோண்டி நொங்கு எடுத்துருவான். அவன் ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், போய் எலி தோட்டுக்குள்ளே போனால் கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான். அதை கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குனர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டை நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையாக நாங்கள் வைக்கிறோம். அதை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். 50,000 ரூபா அவருடைய ஈமச்சடங்குன்னு வச்சுருக்கோம். இப்படி நாங்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம பத்தாது. அது அவங்க 600 1000 ரூபாய்க்கு ஆரம்பித்ததுலேருந்து முன்னாடி 82 83 ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்ல எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோடா காசு வச்சுருக்க, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க காசு சேர்ப்பாங்க. அதனால இன்றைக்கி அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழிலில் வரணும்னா நம்ம இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர் திலகங்களே, உறுப்பினர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் அருமை சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நிறைய விழாக்கள் இன்றைய தினமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்டவுடனே நான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு என்னால் நோ சொல்ல முடியவில்லை. இன்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக ஆர்.கே. செல்வமணி அவர்களும், செயலாளராக ஆர்.வி. உதயகுமார் அவர்களும், பொருளாளராக பேரரசு அவர்களும், மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லார் பேரையும் சொல்லிகிட்டு இருந்தாக்கா 12 மணிக்கு ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மேடைக்கு புதுதல்ல, நிறைய தடவை பேசியிருக்கிறேன். பெப்சியில் ஆர்.கே. செல்வமணி சார் தலைவராக இருக்கும்போது இருந்துகிட்டு இருக்காரு. எவ்வளோவெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த பதவிக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் பெற்ற ஒரே தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் இன்றைக்கி பெப்சியுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பெப்சியும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது. பெப்சியை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் இயக்குனர் சங்கம்தான் அவருடைய தாய் சங்கம். அதனால் அதுலேயே அவர் இப்போது தலைவராக இருக்கிறாரு. அவருக்குடன் இருக்கும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உதவி என்றென்றும் பெப்சிக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்க மட்டுமே நான் இங்கே வருகை தந்தேன். அதை தெரிவித்து கொண்டேன். நன்றி, வணக்கம். நடிகர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 500 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். டான்சர்ஸ் யூனியனுக்கும் ஒரு 75 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இயக்குனர் சங்கத்திலையும் கேட்டுட்டாங்க, நிச்சயமாக நான் தந்துடுறேன். நன்றி சார், நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோடு வந்தால் நம்ம ஒரு போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணால் போட்டி போடலாம். நமக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம், அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் இணை இயக்குனர் துணை இயக்குனருக்கு கண்டிப்பாக ஒரு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட, யாரும் சொல்லனா கூட, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன வேணுமோ எப்போ வேணால் நீங்கள் வரலாம், கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.